வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா அரிசியை வச்சு குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குக்கர் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடானதும் அது கூட பட்டை 3, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் 3, ஜாதிபத்திரி 1, நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு 5, மிளகு 10, இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசியணுங்க பிரியாணிக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. சிக்கன் அரைவேக்காடு வெந்திருக்கு. நம்ம இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி எடுக்கணும். அரிசி எதில் அளந்தீங்களோ அதுலேயே மெஷர் பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதம் வரும், சாதமும் குலையாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி நீங்கள் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்றைக்கி நான் 2.5 கப் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கும் போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 1 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம்.
விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் குக்கரை ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், சாதம் சூப்பராக வெந்துருச்சு. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அந்த ஹீட்லேயே உருகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.